இந்த வாராகியின் ஆட்டம் களை கட்டப் போவதை நீ கண்கூடாக பார்க்கும் நேர காலம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த தாயே உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ யாருமில்லை என்ற எண்ணத்தை மட்டுமே வளர்த்து கொண்டு இருக்காது. உன் மனதிற்குள் இருக்கின்ற கவலைகளைத்தானே இந்த தாயிடம் ஒப்படைத்திருக்கின்றாய். அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் உன் மனதை தளர்த்தி கொண்டே இருக்கின்றாய்? நாளை பார் என் தங்கமே, உன் நெடுநாள் ஏக்கத்தை தீர்த்து வைத்து உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த தாயே உன்னை தேடி வந்து இருக்கும் போது இந்த தாயின் தீர்ப்பை விட்டு விடாதே. அலட்சியம் செய்துவிட்டு சில விஷயங்களை இழந்துவிட்டு நீ தவிக்கும் தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. செய்யாத சில தவறுகள் உன் மனதை போட்டு குழம்பிக் கொண்டே இருக்கின்றது. அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாத அளவுக்கு கூட உன் மனம் அங்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இழந்தே விட்டேன் என்று இழந்து போன விஷயத்தை நினைத்தும் கடந்து போனதை நினைத்தும் நீ வருத்தப்படாதே. உன்னை நினைத்து ஒரு பெண் பெருமிதம் கொள்கின்ற அளவுக்குத்தான் உன் வாழ்க்கையை மாற்றியமைக்கப் போகிறேன். அப்படி யார் தாயே என் வாழ்க்கையை நினைத்தும் என்னை நினைத்தும் இங்கு பெருமிதம் கொள்ளப் போகிறார்கள் என்றுதானே உன் மனம் அங்கு நீ கவலையடைந்து கொண்டு இருப்பதோடு பல எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் உன் வாழ்க்கையை நினைத்து பரிதவித்து கொண்டு இருக்கின்றாய். இதோ இந்த தாயே நான் உனக்கான வெற்றியின் தீர்மானத்தை தருவதற்காக வந்திருக்கும் போது உன் இரத்த உறவாக கூட இருக்கலாம், உன் இரத்த சொந்தமாக கூட இருக்கலாம், உன் பெற்றோர்களாக இருக்கலாம், உன் துணையாக இருக்கலாம், உன் நட்பாக கூட இருக்கலாம். உன்னை சுற்றி இருக்கும் ஒரு பெண் உன் வளர்ச்சியை கண்டு அங்கு சந்தோஷப்பட்டு கொள்ளும் நேரமும் காலமும் வந்துவிட்டது. நீ கவலைப்பட்ட காலத்திற்கும் நேரத்திற்கும் விடை கொடுத்து விட்டு உனக்கான வெற்றியை நான் தீர்மானிப்பதற்காக வந்திருக்கும் போது யாருமே இல்லை என்று நீ மனமருந்தி கொண்டு இருக்காதே. உன் உயிருக்கு உயிரான அந்த உறவு உன்னை நினைத்து இங்கு பெருமிதம் கொள்ளும் நேரத்தையும் காலத்தையும் குறித்து விட்டுத்தான் இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, என்னை எப்பொழுதுமே நீ விட்டு விட்டு இழந்து கொண்டு இருக்கின்றேனே என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். இழந்த விஷயத்தையும் தாண்டி உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். சில பிடித்தமான காரியங்களை நினைத்து தானே நீ இழந்து விட்டேன் என்று நினைக்கின்றாய். யார் சொன்னது? இதோ பிடித்ததை விட உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் நான் உனக்காக கொண்டு வந்து இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சுற்றி இருக்கும் அந்த உறவே உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்காக இங்கு வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தவே வேண்டாம். உன் மனதிற்குள் எவ்வளவோ கவலைகள் இருந்துவிட்ட போதிலும் இந்த தாயை நினைப்பதிலிருந்து மட்டும் நீ விலகி விடாமல் இந்த தாயின் மீது கொண்ட நம்பிக்கையில் நீ உன் மனதை எங்கு என் நினைவுகளோடு வைத்து கொண்டு இருக்கும் போது நான் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பார்த்து இங்கு நான் வியப்படைய வைக்க போகும் தருணத்தை தான் உருவாக்கப் போகிறேன். எப்படி தெரியுமா? உனக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளும் தடங்கல்களும் கீழ் நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றேன் என்று தானே நீ படிக்கல்லையும் இங்கு மிதித்து கொண்டு இருக்கின்றாய். கண்ணீர் வடித்ததெல்லாம் போதும் என் தங்கமே. இனி முன்னேற்ற பாதைக்கு நோக்கி நீ செல்கின்ற தளத்தை நான் எடுத்து வைக்கும் போது நீ எதை நினைத்தும் உன் மனம் மருந்த வேண்டாம். நான் உன்னை கைவிடப் போவதும் இல்லை. யாரிடம் கையேந்தும் நிலைக்கும் உன்னை உருவாக்கப் போவதில்லை. அதனால் நீ என்னை மட்டும் நம்பிக்கொண்டிருக்கின்றாய். உன் நம்பிக்கை என்றுமே வீணாகாது. நீ என்னிடம் எதை நினைத்து வந்து என்னிடம் கண்ணீர் விட்டாயோ, இதற்கு மேல் முடியவே முடியாது தாயே என்று ஏங்கி தவித்தாயோ, அதையே உனக்கு கொடுப்பதற்காக இந்த வாராகி வந்து இருக்கின்றேன். என் செல்லமே, உனக்கான வெற்றி உனக்கானதாக நிரந்தரமாக்கவா இந்த தாய் வந்திருக்கும் போது எதை நினைத்து உன்மனம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? அற்புதத்தையும் அதிசயத்தையும் இந்த தாயே நடத்தி தர வந்து இருக்கும் போது நீ யாருமில்லை என்று எண்ணி கொள்ளாதே. உனக்கான மாற்றத்தை உன் ஆசையை நினைவாக்குவதற்கும் இந்த தாய் உன்னை சுற்றி இருக்கும் உறவை வலுப்படுத்தி கொண்டு இருக்கின்றேன்.
யார் போலி உண்மை என்று தெரிந்து கொள்ள முடியாமல் உன் மனம் இங்கு வருத்தப்பட்டு கொண்டும் தளர்ந்து கொண்டும் இருந்தது. அந்த வருத்தத்திற்கும் தளர்தலுக்கும் இடையிலே உன் வெற்றியின் நேரத்தை நான் இங்கு குறித்து வைத்திருக்கும் போது நீ எது நினைத்தும் உன் மனம் வருந்தாதே. நான் உன்னிடம் என்ன கேட்கப் போகிறேன்? உன் வேண்டுதல் நிறைவேற்றுவதற்கு விலை உயர்ந்த பொன்னையும் பொருளையும் ஆடம்பரத்தையுமா கேட்கப் போகிறேன்? அதுவல்ல என் தங்கமே. உனக்கான வெற்றியை தருவதற்கு நீ என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டுமே போதும். எக்காரணம் கொண்டும் என் மீது இருக்கும் நம்பிக்கை இழக்காமல் எப்படியாயினும் எந்த நிலையிலும் என் தாய் எனக்கானதை தந்துதான் தீருவாள் என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு. உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் உருவாக்குவதற்கு இந்த தாயே நான் வந்திருக்கும் போது நீ எதற்காக உன் மனம் வருந்திக் கொண்டே இருக்கின்றாய்? யாரோ ஒருவர் ஒதுக்குகிறார்கள், யாரோ ஒருவர் நிராகரித்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று உன் மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றது. அந்த யாரோ ஒருவரை பற்றி நான் அறியாமல் இருப்பேனா? இதோ உனக்கு வேண்டியதை தருவதற்குத்தான் இந்த தாய் நான் வந்து இருக்கின்றேன். உனக்கு நான் அனுதினமும் உனக்கு வேண்டியதை படைத்து கொண்டு தானே இருக்கின்றேன் தாயே. இன்னுமா என் மனம் நீ அங்கு புரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று யோசிக்காதே. உன் அத்தனை இன்னல்களுக்கும் நடுவினிலே உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த வாராகி தாயே நேரடியாக களத்தில் இறங்கி இருக்கும் போது நீ எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம். உன் மனம் குளிர்ந்து உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த தாயே வந்திருக்கும் போது நீ எதற்காக உன் மனதில் எதையோ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்ய இந்த வாராகி வந்து விட்டேன் என் தங்கமே. உன் மனம் நீ சிறிதளவேனும் கலங்கி கொண்டு இருக்காதே, நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. எத்தனையோ விஷயத்தை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது யாருமில்லை என்று எண்ணி கொள்வதை விட யார் ஒருவருக்காக நீ காத்து கொண்டு இருந்தாயோ அவரே உனக்காக காத்திருக்கும் நிலையை உருவாக்குவதுதானே மிகப்பெரிய வெற்றி. அப்படிப்பட்ட ஒரு வெற்றியின் தருணத்தை தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். தவறாய் போன விஷயத்தை நினைத்து நினைத்து நீ சிந்தித்து கொண்டு இருப்பதை விட எத்தனையோ பல விஷயங்கள் உன் மனதை குளிர்வித்து கொண்டுதான் இருக்கின்றது. எத்தனையோ பல விஷயங்கள் சரியாக நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது உனக்கான அதிசயத்தை நான் நடத்தாமல் விட்டு விடுவேனா? உன் வாழ்க்கை எப்பொழுதுமே அடுத்தவர் திரும்பி பார்க்கின்ற அளவுக்குத்தான் இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கின்ற அளவுக்கு வைத்திருக்க கூடாது தாயே என்று தானே என்னிடம் கையேந்தி இருக்கின்றாய். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உனக்கான வெற்றியின் பாதையின் பயணத்தை தருவதற்கு இந்த தாயே வந்திருக்கும் போது உன் மனதில் எதை நினைத்து தங்க பிள்ளையே உன் மனம் வருந்திக் கொண்டே இருக்கின்றது? நடப்பது யாவும் நல்லதுக்கே என்று நினைத்துக்கொள். உன் நம்பிக்கையான தருணத்தை தருவதற்கு இந்த தாயே உன்னோடு உன் கூடவே பயணித்து கொண்டு இருக்கும்போது நீ யாருக்காகவும் மனமருந்த வேண்டாம். எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நீ தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்க போகும்போது அதை அப்படி உறுதியாகவே நீ வைத்துக்கொள் என்று தான் சொல்கிறேன். வாழ்க்கையில் வெற்றி பெற சில விஷயத்தை நீ கையில் நிரந்தரமாக்க வேண்டியதுதான் இருக்கின்றது. அதற்காக இழந்ததை பற்றிய நினைவுகளை மட்டுமே வளர்த்து கொள்ளாது. இழந்ததை விட நிரந்தரமாக்குவதற்கு இந்த தாய் மிக பெரும் வெற்றியின் தருணத்தையும் சந்தோஷத்தின் தருணத்தையும் மகிழ்ச்சியின் தருணத்தையும் தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் இங்கு மனமருந்தவே வேண்டாம். அளவோடும் இதமாகும் நன்கு யோசித்து சிந்தித்து செயல்பட்டு கொண்டு இரு. அர்த்தத்தோடு பேசு. யாரிடமும் அளவாகவே இங்கு பழகிக்கொள். அவரிடம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யோசிப்பதை விட உன் மனதில் இருப்பதை விட நீ எல்லோரிடமும் இங்கு புலம்பி தவித்து கொண்டு இருக்காது. நீ குழம்பி தவிக்கும் விஷயத்திற்கு விடையாக இந்த தாயே வந்திருக்கும் போது எதை நினைத்தும் உன் மனம் மருந்த வேண்டாம். கலங்கி நிற்கவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். உன் அத்துணை விஷயத்திற்கும் உன் வெற்றியை நான் பரிசாக தர வந்திருக்கும் போது யாரை நினைத்து தங்கமே உன் மனம் மருந்திக் கொண்டு இருக்கின்றது? கடக்கப் போகும் காலத்திற்கும் நடக்கப் போகும் தருணத்திற்கும் நானே உனக்கு துணையாக இருந்து கொண்டு இருக்கும்போது
நீ எதை நினைத்து உன் மனதிற்குள் அங்கு கண்கலங்கி கொண்டிருக்கின்றாய்? அழுது புரண்டு உருண்டோடி என் வாழ்க்கை முடிந்துவிட்டதோ, இவ்வளவுதானோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். அழுது புரண்டு உருண்டோடி கொண்டு இருந்த காலத்தை எல்லாம் முடித்து வைத்து உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்குத்தான் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இனியும் உன்மனம் வருத்தம் அடையாதே. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த தாய் உன் கூடவே உனக்கு துணையாக வந்திருக்கும் போது நிச்சயமாக உனக்கு வேண்டியதை நான் தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நீ நினைத்தது பலிக்கும் பார் என் பிள்ளையே. ஓம் வராகி தாயே போற்றி.